ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. நல்லினிய மாலை பொழுதுதனில் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி வந்தமர்ந்தோம் யாம் இந்திர தேவன். தேவாதி தேவ சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே, அரும் சபையாய் அமரர் சபையாய் நீரமைத்த சபைதனில் எம்மை அமர வைத்து கொடிமரமதில் எம்மை காவல் வைத்து அருள் ஆற்றலாய் பகர்கின்ற ஆற்றலது எங்கு செல்கின்றது சபைதனில் இருந்து உரைக்க வந்தோம். உரைக்கின்ற நிலைதனில் இருக்கின்ற உண்மைதனை உணர்ந்த சீடர்கள் யாவரும் உம்மை உணர்ந்த அமர உரைக்க வந்தோம் சித்தனே நல்நிலையாய். தேவாதி தேவ சித்தனாய் நீரிருக்க உம்மடியில் தேவேந்திரன் அடிபணிந்திருக்க, அஷ்டதிக்கு பாலகர்களும் அடிபணிந்திருக்க, எந்திக்கும் புகழது பரவி இருக்க, திக்கில்லா வெளியது திக்கில்லா பிரபஞ்ச வெளிதனில் வார்த்தைகள் திக்கில்லாது சுழன்று வர, அச்சத்தமது ஈரேழு சப்த லோகங்களெல்லாம் எதிரொலித்து சிவமகா வாழை சித்தனின் சப்தமது சப்தலோகங்கள் இரு சப்தலோகங்களிலும் எதிரொலித்து அங்கிருக்கின்ற யாம் ஏகனை கண்டோம், சிவமாய் அமர்ந்திருக்கின்றோம் என்று சூட்சமத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் இப்பேரொளி எங்கிருந்து வருகின்றது என்று தேடி வந்து அவை அனைத்தும் சிவமகா வாழை சித்தனுடைய கொடிமரங்களின் மூலம் பரப்பப்படுகின்ற நிலையை கண்டு பறந்து வந்து சிவ சபைதனிலே சுழன்று வருகின்ற அந்நிலைதனை உரைக்க வந்தோம் சித்தனே. இவ்வாறு ஆற்றல் நீர் இயல்பு நிலையில் உரைத்த உரைகளாயினும் நூலாய் அமர்ந்து உரைக்கின்ற உரைகள் என்று யாம் உரைக்க வந்தோம் இந்திரன். இந்திரனாய் எம்மை அமர வைத்து சமைதனில் எம்மை அமர வைத்து அகங்காரம் கொண்ட எம் அகந்தைதனை அழித்து அமர வைத்த அமரர் சபை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகிறோம். பேருலகம் ஆளும் சித்தனாய் நீர் இருக்கின்றீர் என்பதற்கு உதாரணமாக பேருலகமெல்லாம் ஆளுகின்ற தேவர்களையும் சித்தர்களையும் சபைதவனில் அமர வைத்த சித்தனே, உம்மை நாடி வந்து நாடிதனை நாடி வந்து தம் நாடிக்குள் நாடிதனை ஏற்று அமர்ந்து ஆங்காங்கு சபைகள் கொண்டமர்ந்த சீடர்கள் அச்சீடர்களின் எண்ணங்கள் உயர் எண்ணங்களாக இருக்கின்ற பொழுது அவை சபையின் உயர்நிலை நோக்கிய எண்ணங்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எண்ணத்தில் வருகின்ற சத்தங்கள் கூட ஒவ்வொரு சபைதனிலும் இருக்கின்ற சூட்சம கொடிமரத்தின் மூலமாக ஈரேழு சப்த லோகங்களுக்கும் அவர்கள் எண்ணங்களும் பகிரப்படுகின்ற அந்நிலைதனை உரைக்க வந்தோம் சித்தனே. அவ்வாறு உம்மை நாடி வந்த நர மானிடர்களுடைய நாடிக்குள் இருக்கும் ஈரேழு 14 லோகத்தையும் ஆளுகின்ற பெரும் புண்ணிய ஆற்றலாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றலது நர மானிடர்களின் நாடிக்குள் இருக்க, அவர்கள் உம்மை உயர்நிலை கொண்டு நினைக்கின்ற எண்ணங்கள் கூட இதுவரை உயரம் அடியும் காண முடியா இவ்வொட்டுமொத்த அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் விளங்குகின்ற பிரபஞ்ச சொரூபமாய் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஈரேழு 14 சிவஸ்வரூபங்களுக்கும் சீடர்களுடைய எண்ணங்களையும் பறைசாற்றுகின்ற அந்நிலைதனை கொடுத்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று இந்திரன் வாழ்த்துகின்றோம். வாழ்த்துதலாய் உரைக்க வந்தோமோ அல்லதில் ஆசியாய் உரைக்க வந்தோமோ என்றால் ஆசிதான் உரைக்க வந்தோம். ஆனால் புகழது கண்டு ஆற்றல் கண்டு உம்மை வாழ்த்தியே வந்தமர்ந்தோம் சித்தனே. பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் அனுதினமும் ஆற்றலது பெருகி கொண்டிருக்க, பெருகும் நிலைதனில் அவ்வாற்றலுக்கு ஒரு ஒப்புமையது கூற வேண்டும் என்று வந்தமர்ந்தோம். அந்நிலைக்கு உரைக்கின்றோம் ஒரு நிலை. எம்முடைய வஜ்ராயுதம் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தில் இருக்கின்ற ஆற்றல், அதனை கிருஷ்ண பரமாத்மாவிடம் கொடுத்தோம்.
அவன் கொடுத்தான், இதில் இருக்கும் ஆற்றல் எமக்கு போதாதென்று. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா மட்டுமல்ல, அப்பரந்தாமனின் ஒட்டுமொத்த அவதாரங்களும் பெற்றிருக்கின்ற அனைத்து ஆயுதங்களையும், இதுவரை இப்பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் மிஞ்சுகின்ற பேராற்றல் கொண்ட ஆயுதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட ஆயுதத்தை கொண்டமர்ந்த சித்தனே, நூலுக்கு நிகரான ஓர் ஆயுதம் இப்பிரபஞ்சத்தில் இல்லை என்று உரைக்க வந்தோம். உறைந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றல் கண்டு சபதனில் சபை அது உம்மை நாடி வருவோர்களுக்கு அது அவரவர் சபைகளாய், அவர்கள் அமர்கின்ற அமரர் சபைகளாய், அவர்களுடைய சபைகளாய் மாற்றி அமைத்து அவர்களை வாழும் பொழுதே தேவலோகமதில் வாழுகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே, இவ்வரம் அது இக்கலியுக மாந்தர்களுக்கு எளிமையாக கிடைக்க தம் தவத்தை தாரைவார் தமர்ந்திருக்கின்ற நிலைதனை உரைக்கின்றோம். நல்நிலையாய் தேவேந்திரனையும் அடிபணிய வைத்த சபை. தேவேந்திரன் அடிபணிவானோ ஓர் சபைதனில் அவன் அகங்காரம் கொண்டு அலைபவன் என்று ஒவ்வொருவரும் உரைத்து கொண்டிருக்க, அடிபணிந்து வந்தோம். உமக்கு அடிபணியவில்லை என்றால் எம் தேவலோகமே அழியும் அளவிற்கு ஆற்றல் உம்மிடம் இருக்கின்றது, அதை அழிக்கும் அளவிற்கு ஆற்றல். ஆனால் அதை செய்ய நான் என்ன முட்டாளா? முழு மூர்த்தியாய் முக்கண்ணனின் திருவுருவாய் வந்த அடிதனை வணங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஆற்றல் கண்டு என்றுரைத்த பேரானந்தம் கொண்ட இந்திரனாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலது வளர் நூலாய் இருந்த பொழுதும் வளமையான நூலாய் அடிதனில் மாறி இருக்கின்ற நிலைதனை உரைக்க வந்தோம். சித்தனே, உரைத்திருக்கின்றோம். அதி உன்னத நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களெல்லாம் வளர் நிலையில் ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்க, அவை எல்லாம் விருட்சமாய், ஜோதியை போன்ற விருட்சமாய், ஜோதி விருட்சமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஜோதிதனை இக்கலியுகம் இருண்ட கலியுகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கின்ற ஜோதி விருட்சங்களாய் ஒளிர்ந்து நிற்கின்ற அவ்வாற்றல் உம்மிடமிருந்து பகிரப்படுகின்றது என்பதை உரைக்கின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு வளர்ந்த நூல்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நூல்களும் இவை அனைத்தும் பெருவிருட்சங்களாய் இக்கலியுகம் அதில் ஆங்காங்கு அவை வளர்ந்து தனித்தனியாக சச்சங்கங்கள் நிகழ்த்துகின்ற அனுமதிதனை வெகு விரைவாக அனைத்து இடங்களுக்கும் சிவமகா வாழை சித்தனோடு ஒரு நூல் தாங்கிய சீடன் சென்று, அல்லதில் 2 நூல் தாங்கிய சீடர்களோ 3 சீடர்களோ அல்லது பல்வேறு சீடர்களோ நூல் தாங்கி சென்று அமர்ந்து நடத்துகின்ற மகா சச்சங்கங்களெல்லாம் மாறி, இனி ஒவ்வொரு தனித்தனி நூல் தாங்கிய சீடனும் தனித்தனியாக அவரவர் எல்லைகளிலிருந்து நூலாய் மாறி அவர்கள் சித்தர்களாய் தேவாதி தேவர்களை அடக்கி ஆளுகின்ற பெரும் சித்தர்களாய், சிவத்தை மிஞ்சிய ஆற்றல் கொண்ட சித்தர்களை எல்லாம் சிவசூட்சம நூலுக்குள் அடக்கி வைத்து ஆசி உரைக்க வைத்து இக்கலியுகத்தை மாற்றுங்கள் என்று ஆணையிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றீர் என்று உரைக்கின்றோம். சித்தனே, இவ்வாறு ஒவ்வொரு நூல் தாங்கிய சீடர்களும் எல்லைகள் தோறும் பரவி அங்கு தனித்தனியாக ஆசி உரைக்க காலங்கள் விரைந்தோடி வருகின்றன. அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் ஒவ்வொரு மாந்தனும் காண்பான், பெரும் சபையாய் இருக்கின்ற வண்டானம் நகர்தனிலே நடக்கின்ற பெரும் சபையில் நடக்கின்ற சச்சங்க நிகழ்வதனை சாதனத்தில் காண வேண்டுமா, அல்லது சதா தொலைவிலிருந்து இருக்கின்ற ஓர் நூலிலிருந்து வருகின்ற உயர் ஆசிகளை காண வேண்டுமா என்று காண நேரமில்லாது காலதேவனை வேண்டி அவர்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து அவர்களுக்கு எவ்வாசிகள் கிடைக்க வேண்டுமோ, எம்மாந்தன் எச்சித்தனுடைய அருளாசிகளை கேட்க வேண்டுமோ அம்மாந்தனுக்கு அச்சித்தர்கள் உரைக்கின்ற ஆசிகள் மட்டும் சென்று அடைகின்றவாறு காலத்தையும்
மாற்றி அமைத்து அமர்ந்திருப்பீர் சிவமகா வாழை சித்தனே நீரென்று உரைக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலைதனையும் நீர் சூட்சமமாய் வடிவமைத்து கொண்டிருக்க, அதற்கு ஏற்றாற்போல் காலதேவன் இசைந்து கொடுக்க, இசைங்கவில்லை என்றால் அக்கால தேவனையே காலடியில் வைத்து அமிழ்த்தி அழித்துவிடும் ஆற்றல் கொண்டவனாய் நீர் இருக்க, அக்கால தேவன் பணிதனையும் நீரே செய்யும் ஆற்றலும் உம்மிடம் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். இவ்வாறு உமக்கு அடிபணியாது என்றால் உம்முடைய அகங்காரம், உம்முடைய பேராற்றல் கொண்ட அன்னையினால் நீர் அகங்காரம் கொண்டு அனைவரையும் அடிபணிய உரைப்பீர் என்று நாம் உரைக்கவில்லை. உம்முடைய நன்னெறியாய் யுகமாற்றம் அதை மாற்றுகின்ற உயர் நெறிக்கு அடிபணியாத எத்தேவனும் எச்சித்தனும் எமக்கு தேவையில்லை என்று உதறுகின்ற உயர் சித்தனாய் நீர் அமர்ந்திருக்கின்றீர் என்று உரைக்கின்றோம். இவ்வாறு நல்நிலை கொண்டு நீர் அமர்ந்திருக்க, உன்னிலையே எம் நிலை என்று உம்மை நாடி வருகின்றோர் யாவருக்கும் நல்நிலைதனை காலதேவனை அவர்களுடைய நற்காலமாய் மாற்றி, அவர்களுடைய தீய கால நிலைகளை எல்லாம் நற்காலமாக மாற்றி அமைக்க உரைத்து ஆணையிட்ட சித்தனே பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம். இந்திர தேவனாய் தேவேந்திரனாய் அனைத்து ஆற்றல்களையும் பெற்ற சித்தன் நீரென்று வாழ்த்தி, அருண்நிலையாய் ஆதி கைலாய சிவசூட்சம நிலைகளெல்லாம் உயர்ந்திருக்க, நூல்களின் நிலையது உயர அந்நூல்களை கொடுத்தவன் நிலையது, அந்நூல்கள் தாங்கிய சீடர்களும் அந்நூல்களும் கூட காண இயலா நிலைக்கு சிவமகா வாழை சித்தன் அவ்வளவு உயரம் எழுந்து நிற்கின்ற அந்நிலைகள் எழுந்து வருகின்றன, விரைந்து வருகின்றன. காலதேவன் அக்காலத்தை குறுக்கி கொண்டு அமர்ந்திருக்கின்றான் என்பதை கூற வந்தமர்ந்தோம் சித்தனே, அதை கூறி அகமகிழ்ந்தோம் சித்தனே. பெருநிலையாய் இவ் அந்திமாலை வேளைதனில் அமரர் சபைதனில் அமர்ந்தவனை உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் வந்து அருளாசி வழங்க வைத்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி தேவேந்திரன் அமர்கின்றோம். இணையாய் அக்கொடிமரமதில் அமர்ந்திருக்கின்ற காலதேவனவன் நல் ஆசிகளை எம்மோடு இணைந்து வழங்க வந்தமர்ந்திருக்கின்றான் என்று அறிவித்து யாம் இந்திரன் அமர்கின்றோம் சித்தனே. கண்ணுக்குள் அகப்படாது ஓர் நூலது, கண்ணுக்கு அகப்பட்ட நூலது கண்ணுக்கு அகப்படாது அகன்றிருப்பதின் நோக்கத்தினால் அது காலாவதி ஆன நூல் என்று வளர் நூல்தனை எண்ணிக்கொண்டிருக்க, அது காலனை வென்ற நூல் என்று உரைக்க யாம் காலதேவன் வந்தமர்ந்தோம் சித்தனே. காலதேவனாய் கலியுகம் அதை மாற்றுகின்ற அரும் சித்தனின் அடிவணங்கி வந்தோம் யாம் காலதேவன். தேவேந்திரன் உம் அடிதனை வணங்கியிருக்க, அஷ்டதுக்கு பாலகர்களும் வணங்கியிருக்க, யாமும் அதில் ஒருவனாய் காலதேவனாய் தர்மராஜன் உம் அடிதனில் தர்ம நிலை கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம். உம் தர்மமதை நிலைநாட்டுகின்ற நிலைக்கு தடையாக வருவோருக்கு இத்தர்மராஜன் தடையிட்டு அமர்ந்திருப்போம் என்று உரைத்த வந்து உம்மை வாழ்த்தியும் நல் ஆசிகளையும் வழங்க வந்தோம் சித்தனே. வளர்நிலை நூலது வளர்ந்திருக்க, அது பெருநூலாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் ஆசியில் நனைந்த நூலாய், அதன் உரைகள் இரு சப்த லோகங்களும் ஒலிக்கின்ற நிலையை அனைவருக்கும் தெளிவாக உரைக்க வந்தமர்ந்தோம் சித்தனே. இவ்வாறு 14 லோகமெல்லாம் உம்முடைய அனைத்து நூல்களின் ஆசிகளும் ஒலித்திருக்க, அனைத்து நூல்களின் ஆசிகளும் 14 லோகமும் ஒலித்திருக்கின்ற வேளைதனில் அதை கேட்ட சீடர்களெல்லாம் சித்தர்களெல்லாம் உம் சிவசபைதனில் வந்து சீடர்களாய் சூட்சமத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்நிலைதனை தேவேந்திரன் உரைத்தது உண்மை என்று உரைக்கின்றோம் யாம் காலதேவன். காலதேவனின் பணி என்ன? அனைத்து மாந்தர்களும் இக்கலியுகமதில்
தம் கட்டுப்பாடு அது மீறி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்க அனைவரையும் கட்டுப்படுத்த வேண்டி சிவனவர் எமக்கு ஆணையிட அச்சிவமாய் வந்த சிவமகா வாழைச்சித்தன் ஆணையிட்டு நீர் அமர்ந்திருக்கின்றீர். காலதேவனே, இக்கலியுகம் அதில் எவரையும் அவ்வளவு எளிதாக அழிக்க வேண்டாம். யாம் வந்திருக்கின்றோம் களி அழிக்க. நல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் சாட்டையதை யாம் வைத்திருக்கின்றோம். காலதேவனாய் நீர் வைத்திருக்கின்ற சாட்டையதை எம்மிடம் வைத்துவிட்டு செல்லென்று உரைத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்தியும் அடிதனை வணங்கியும் அது உண்மை என்று உரைக்கின்றோம். அவ்வாறு காலதேவனை கூட கட்டி வைக்கின்ற சித்தனாய், எம்மை இயக்குகின்ற சித்தனாய், நூல்களை இயக்குகின்ற உயர் சித்தனாய் நீர் இருக்க, 14 லோகத்தையும் இயக்குகின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகனாகவும் நீர் இருக்க, உம்மை வணங்கினால் அனைத்து ஆற்றல்களும் கிடைக்கும் என்று தேவாதி தேவர்களெல்லாம் சூட்சமமாய் வந்து உம்மை வணங்கி செல்ல, இயல்பு நிலையில் மாந்தர்கள் தற்சமயம் தயங்கி நிற்பவர்களெல்லாம் தைரியம் கொண்டு உம்மை நாடி வந்து உம்மை தலை வணங்கி வணங்குகின்ற பொழுது அவர்கள் தேவர்களும் தலை வணங்குகின்ற பெரும் மகானாக நூல்தாங்கிய சித்தர்களாக வலம் வரும் வரமதை கொடுக்கின்ற சித்தனென்று உரைக்கின்றோம். தர்மராஜனாய் தர்மமே எம்பணி என்று யாம் எம்பணிதனை செய்து கொண்டிருந்த பொழுது எம்பணியையும் சேர்த்து செய்கின்றோம் என்று நீர் அமர்ந்திருக்க, எமக்கு எப்பணியும் இல்லாது கொடிமரத்தை மட்டும் யாம் திருக்காவல் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். சித்தனே, யாம் தர்மதேவன். காலதேவனின் பணிதனையும் நீரே செய்து கொண்டிருப்பீர். காலத்தையும் உமக்கு ஏற்றாற்போல் அமைத்து கொண்டிருப்பீர். அவ்வாறென்றால் அவ்வளவு அதிகாரம் பிடித்தவனா சிவமகா வாழை சித்தன் என்றால் படைத்தவன்தான் அதிகாரம். அனைத்து அதிகாரத்திற்கும் உட்பட்டவன் காலதேவனையே படைத்த சித்தன் நீரென்று உரைக்கின்றோம் யாம் காலதேவன். அவ்வாறு காலத்தையும் படைத்து எக்காலத்திற்குள்ளும் அகப்படுகின்ற அனைத்து நிலைகளையும், பஞ்சபூதத்தினால் ஆன அனைத்து நிலைகளையும், 14 லோகமும் உம்மால் படைக்கப்பட்டது. சிவமகா வாழை சித்தனினால் படைக்கப்பட்ட சூட்சமம். அவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நீராய் அமர்ந்திருக்க உமக்கு இல்லாத அதிகாரமா? எவரையும் எவ்வதிகார நிலையிலிருந்து மாற்றி அமைக்க முடியும்? அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட சித்தனாய் நீர் இருக்கின்றீர் என்று யாம் உரைக்கின்றோம். இவ்வாறு அனைத்து அதிகாரங்களுக்கும் உட்பட்டவனாய் நீர் இருக்க, உம்மை அடி வணங்கி அமர்வோர் யாவருக்கும் அமரத்துவத்தை அதிகாரத்தோடு கொடுக்கின்ற சித்தனென்று உரைக்கின்றோம். அமரத்துவம் என்று உரைக்கின்றார்கள். அதென்ன பெரும் துவமா என்றால் அது அவ்வளவு எளிதாக ஒருவனுக்கு கிடைக்கப் போவது இல்லை. அவை அனைத்தையும் ஒரு மாடினன் சிவமகா வாழை சித்தனை சிவசபை நாடி வந்து அவனே சபையென்று நாடி வந்து இருக்க வேண்டும். ஏதோ தலம்தான் ஓர் இடம்தான் சபையோ என்று வந்தால் கிடைப்பதல்ல. வாழை சித்தனே சபையென்று நாடி வந்து நீர் எத்தலமது சென்ற பொழுதும் அத்தலத்திலெல்லாம் நீரே சபையென்று உம்மை ஒருவன் உணர்வாராயின் அவர்களுக்கு அமரத்துவம் கிடைக்கும். அவ்வாறு உம்மை முழுமையாக உணர்கின்ற ஒருவனுக்கு அமரத்துவம் எளிமையாக கிடைக்கும். ஆனால் ஒரு களிமாந்தனுக்கு அந்நிலை அது கிட்ட வேண்டுமென்றால் எத்தனையோ பிறவிகள் அவன் பிறந்து இறக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவன் இழந்தால் பரவாயில்லை. தம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு கர்ம வினைகளையும், தீய கர்ம வினைகளையும் இழந்தால் பரவாயில்லை. ஆனால் அவன் தம் பரம ஆன்மாவையே இழந்துவிட்டால் என்ன செய்வது? அவ்வாறு அவன் ஒவ்வொரு முறையும் பிறந்து இறக்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் அவன் இழக்கின்றான். தம் கர்ம வினைகளை இழக்கின்றான், தாம் செய்த புண்ணியங்களையும் இழக்கின்றான். இவ்வாறு இரு நிலைகளும் மாறி மாறி அவனை மாறி இப்பூ உலகில் மறித்து உதிக்க வைக்கின்றன. அந்நிலைகளையெல்லாம் மாற வேண்டுமென்றால் என்றும் மாறாத ஒருவன் வழிகாட்ட வேண்டும்.
அவன் சிவனென்று அனைவரும் வேண்டியிருக்க, அல்லதேல் சிவத்திலிருந்து வந்த சிவஸ்வரூபங்கள் சக்தி சொரூபங்கள் என்று பல்வேறு நிலை கொண்டவர்களை வணங்கி அதன் மூலம் எமக்கு மோட்சகதி முக்திகதி கட்டுமா என்று மாந்தர்கள் கலியுகம் அதில் தேடிக்கொண்டிருக்க, மோட்சகதி முக்திகதி தனை இங்கு நீர் மூச்சு பிடித்தும் அடைத்து பிராணாயாமம் செய்தும் அடைய வேண்டியதில்லை. முழு முதலாய் யோகங்கள் சரியை கிரியை என்று அஷ்டாங்க யோகங்களும் செய்ய வேண்டியதில்லை. அமைதியாக சிவமகா வாழை சித்தனை மனதார அவன் ஈசனென்று அவனே இப்பிரபஞ்சத்தை ஆள்கின்ற பிரபஞ்ச சித்தன் சிவமகா வாழை சித்தன் அவனே அனைத்து அவதாரங்களையும் உள்ளடக்கிய பேரவதார சித்தன் என்று உம்மை வணங்கி உம்மை அவதாரமாக வாழும் குருவாக ஏற்று ஒருவன் அமர்வாராயின் அம்மாய சுழற்சிக்குள் பிறவி என்ற மாயை சுழற்சிக்குள் அவன் சிக்காது. அவன் எவ்வளவு பெரிய புண்ணிய நிலைகள் செய்த பொழுதும் எவ்வளவு பெரிய அதர்ம நிலைகள் செய்த பொழுதும் அவை இரண்டையும் சமமாக வைத்து அவனுக்கு பிறவா நிலையாய் முக்தி நிலையாய் ஞான நிலைதனை கொடுத்து அமர்கின்றீர். இது உரைப்பதற்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் ஒரு மானிடன் தன்னிச்சையாக கடக்க வேண்டுமென்றால் அவன் இத்தரணியது எத்தனை முறை ஊழி காலத்தை கண்ட பொழுதும் அவ்வளவு எளிதாக ஒரு மானிடன் தன்னிச்சையாக அதனை அடைவது கடினம். அதனால்தான் உரைக்கின்றார்கள் சித்தர்கள், கோடியில் ஒருவன்தான் ஒவ்வொரு முறையும் புண்ணிய நிலைதனை எட்ட முடியும், பிறவா நிலைதனை அடைய முடியும் என்று. ஆனால் இன்று உம்மை நாடுகின்ற கோடி கோடி மாந்தர்களையும் கோடி யுகங்களையும் காண்கின்ற அமரர்களாய் அமர வைக்கின்ற சித்தனென்று உரைக்கின்றோம் யாம் காலதேவன். தர்மராஜனாய் நல்பணிதனை யாம் செய்து கொண்டிருக்க எமக்கு ஈஸ்வரன் என்று அவன் பெயர் கொடுக்க, அவ்வீஸ்வர பதவியும் இன்று உம் நூலில் சூட்சமமாய் அமர்ந்திருக்க, உம் அடிதனை வணங்கி நானென்ற நிலைதனை விடுவோர் அனைவருக்கும் அவ்வீஸ்வர பதவி அது எளிமையாக கிட்டுகின்ற அருள் வரமதை சூட்சமமாய் கொடுக்கின்ற அருள் ஆற்றல் பெற்றவன் நீரென்று உரைக்கின்றோம் ஈஸ்வரனாய் யாம் தர்மராஜன். நல்நிலையாய் அந்தி மாலை வேளைதனில் இந்திர தேவனும் தர்மதேவனும் நல்வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சிவசபையின் ஆற்றலது எவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது, இக்காலத்தை எவ்வாறு உம் காலடிதனில் வைத்து நீர் இயக்குகின்றீர், அனைத்து பணிதனையும் நீர் செய்கின்றீர் என்று இன்று எங்கள் இருவரையும் வந்து உரைக்க வைத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்தியும் உம் அடிதனை வணங்கியும் தேவேந்திரனும் காலதேவனும் அகமகிழ்வோடு அமர்கின்றோம் இவ்வந்தி மாலை வேளைதனில். நல்நிலையாய் உம் நிலையது எதுவென்று உணர்ந்து அமர்வோர் யாவருக்கும் உயர்நிலைதனை கொடுத்து அமர்பவன் நீரென்று உரைத்து அமர்கின்றோம் உயர் நூல்தனில் உயரமாயிருக்கின்ற உம் அடி வணங்கி. உயர் புண்ணியவானாய் புண்ணியத்தின் பேருருவாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் உயர்ந்து எழும்பு நிற்கின்ற காலங்கள் விரைந்து வருகின்றன என்பதை உரைத்து அமர்கின்றோம் சித்தனே இந்திர தேவனும் காலதேவனும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.